வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலே யாருக்கு ரொம்ப பெரிய கை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி அறை வாங்குறோம் இல்லையா? அதையும் தாண்டி ஜெஃப் டெப் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் இந்த உலகத்திலேயே பெரிய கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு மெடிக்கல் ரீசனும் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில டிசீஸ் இருக்கும், இல்லை மெடிக்கல் கண்டிஷன்ல இருப்பாங்க, அதனால பெருசாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. நேச்சுரலாகவே இவருடைய கை ரொம்பவே பெருசு. நம்மளோட கையை விட 3-4 மடங்கு பெருசாக இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய கைக்கு வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இவங்களுடைய கையை வச்சு ஒரு டின்னை ஈஸியாக க்ரஷ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இவர் ஒரு க்ரஷிங் மிஷின் மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்காராம். ஆனால் அவ்வளோ பெரிய கையை பார்க்கும்போது கொஞ்சம் டெரராக தான் இருப்பார். மாசில் போய் மனுஷங்க வாழணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுன்றதுக்காக நாசா என்ன பண்ணுறாங்க, ஜோசப் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு 56 வயசு, அவரை தூக்கி 30 அடி தண்ணிக்கு அடியில் 100 நாளாக வச்சுருக்காங்க. 100 நாள் முடிஞ்சு அவர் வெளியே வரும்போது அவருடைய வயசு குறைஞ்சிருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. பயாலஜிக்கலாக அவருடைய ஏஜ் கம்மியாக இருக்குது. 56 இருந்து அவர் 10 வயசு குறைஞ்சு 46 ஆயிட்டாரு. டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தோம்னா ஈஸியாக அதில் ஏஜ் குறையுது அப்படின்றதே அங்கே தான் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே காளை மாடுக்கு ரெட்டை பார்த்தாலே பிடிக்காது, உடனே முட்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். இந்த படையப்பா படம் பார்த்தோம் நம்ம கேட்டுப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மாடுக்கு முதல்ல அப்படி ரெட் கலரே தெரியாதாங்க. அதுதான் இருக்கிறதுலே சம ஆச்சரியமாக இருக்குது. எதனால் அது டெம்ட் ஆகி முட்டை வருதுன்னெலாம் தெரியாது, பட் அதுக்கு ரெட் கலர் தெரியாதுன்றது மட்டும் தெரியும். நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, 5% ஆஃப் ஹியூமன் பிரெயினை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒருவேளை நம்ம 100% யூஸ் பண்ணால் நம்ம ஞானி ஆயிடுவோம், நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நிறைய படங்கள், லூசி அப்படின்ற படம்லாம் கூட வந்திருக்கு. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நார்மலாக நம்ம வாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாக்கிங்லேயே நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட 10%க்கு மேலேயே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பிரெயினில் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கும். அது மனுஷங்களை பொறுத்து மாறும். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.